அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக விமர்சையாக இங்கே மரக்கன்று நடும் விழா நடைபெற்று கொண்டு வருகிறது. உங்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கேம்ப்லையும் நான் கலந்து கொள்கிறேன். உங்களுடன் இணைந்து நான் மரக்கன்று நட்டு கொண்டு வருகிறேன். உலகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. காரணம் என்ன என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுமா? மரங்கள் இல்லை. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரங்கள்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டோம். நம்ம நீங்க வருங்கால தலைமுறைகள், உங்கள் மூலம்தான் அந்த மர நடுவு நிகழ்ச்சி நடைபெறும். நீங்க விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த என்சிசியில மர நடுறதுதான் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அது உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? மர நடுறதுதான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் இங்க நம்ம மர நடுறது ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான். இதை நீங்க உங்க வீட்டுல போயிட்டு உங்க பேரண்ட்ஸ்டையோ உங்க வீட்டு அருகிலே தெருவில் ரோடு சாலையில நீங்கள் அனைவரும் ஒன்று இணைந்து மரம் நட வேண்டும். காலம் ரொம்ப ரொம்ப மோசமாக போய் கொண்டே இருக்கிறது. உலகத்தில எப்படின்னா வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது.
அதை குறைப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால் மரம் நடுறது தான். ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் தான் அந்த மர நடு விழிப்புணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் நான் மரக்கன்றுகளை நட்டு கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா காக்கா குருவி கூட ஒரு நாளைக்கு 1000 மரங்கள் நட்டுக்கொண்டே வருகிறது. யானை அதோடைய எச்சத்தில் 10 மரம் நடுகிறது ஒரு நாளைக்கு. ஆனா மனிதர்கள் நம்ம யாருமே மரம் நடுறது கிடையாது. அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு இந்த என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்ப அது முக்கியமாக கருதப்படுகிறது. நீங்க அனைவரும் மரம் நடுவது ரொம்ப குறிக்கோளாக நீங்க செயல்பட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த சார் ராஜேஷ் சார், சுரேஷ் சார், கணேஷ் முத்து சார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இந்த காலேஜ் நேம் ஏஎம் ஜெயின் காலேஜ், மீனம்பாக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு நான் இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் இந்த காலேஜ் அருகில் இருக்க இந்த ஏஎம் ஜெயின் ஸ்கூல்லையும் நான் மரக்கன்றுகள் நட்டுறதுக்கு அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. இந்த இந்த மாதிரி நீங்க எத்தனை கேம்ப்ஸ் போயிருக்கீங்க சார்? இது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இந்த கேம்ப் இதோட நான் 5வது கேம்ப். ஒவ்வொரு கேம்ப்லேயும் எனக்கு இங்கே என்சிசி கோஆர்டினேட்டர் என்னை கூப்பிடுவார். அவர் மூலியமா நான் மாணவர்கள் மத்தியில மரக்கன்றுகள் நட்டு கொண்டு வருகிறேன். முதல்ல நான் சென்னை இன்ஸ்டிடியூட் அந்த காலேஜில் போயிருக்கேன். அவங்க கேம்ப் போடும்போது அங்கேயும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் சாய்ராம் அந்த காலேஜுக்கு போயிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இங்க இந்த காலேஜுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே. ஓகே சார். இப்படி உங்கள கூப்பிட்ட சார் யாரு? அவரு உங்களுக்கு எவ்வளோ வருஷமா தெரியும்? அவரு எனக்கு ஒரு கணேஷ் முத்து சாரு, அதுக்கப்புறம் சுரேஷ் சார், இவங்கலாம் எனக்கு ஒரு 3 வருஷமா எனக்கு தெரியும். அவங்க ஒவ்வொரு கேம்புக்கும் என்னை கூப்பிட்டு மரக்கன்றுகள் மாணவர்கள் மத்தியில நடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்துவாங்க. அதன் மூலமா நான் அவங்க கூட இணைந்து நடுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் லைஃப்ல மரம் நட்டு கொண்டே போய்கிட்டே இருக்கிறது தான் என் லைஃப். இதுவரைக்கும் நான் 10,60,000 மரக்கன்றுகளுக்கு மேல நட்டுட்டேன். ஆனா என்னுடைய லட்சியம் 1 கோடி மரமாவது நடணும். ஆனா எனக்கு எப்படின்னா மாணவர் பருவத்துல இவங்களுக்கு விதைத்தா தான் நாளைக்கு அவங்க அறுவடையா நிப்பாங்க. அதனால இவங்க மூலமா தான் நான் மரம் நடுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அத நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? ஒரு வருஷத்துல எத்தனை லட்சம் டார்கெட் வச்சிருக்கீங்களா? அது எப்படி சார் பண்ண போறீங்க? மேக்ஸிமம் என்னுடைய இது ஒரு டார்கெட் ஒரு 10 இயர்ஸாக ஆகும். ஏன்னா 1 கோடி மரம் நடுறது பெரிய இது ரொம்ப பெரிய வேலை அது. அதனால நான் சும்மா ஒரு வருஷத்துல முடிக்கிறேன், 2 வருஷத்துல முடிக்கிறேன் அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல. ஒரு 10 வருஷமாவது ஆகும். இப்போ ஒவ்வொரு என்சிசி கேம்ப்லயும் நான் மாணவர்கள் மத்தியில மரம் நட்டுக்கிட்டு வரேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அது எப்படிப்பா உங்களுக்கு அந்த மரம் நடுறது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி அந்த வேலையை எப்படி நீங்க வீட்ல எல்லாம் போய் செய்வீங்களா? ஸோ இங்கே நிறைய மரம் நட்டிருக்காங்க. ஸோ இங்கே மரம் நட்டினதுனால நிறைய காற்று நல்லா வருது, பொல்யூஷன்லாம் பிளாக்கேஜ் ஆகுது, நல்ல ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண முடியுது. தேங்க்யூ. We have almost spent many days here, and each and every day what we see is immense amount of greenery, and thanks to you people who have been planting your trees each and every day, and we will surely take this idea to our home, and we will also start planting more trees in our home. Thank you so much, Pachimai Murthy sir and team, for to conduct this tree plantation drive, for to build up the awareness to NCC cadets regarding this tree plantation drive. Thank you so much. ரொம்ப நன்றி சார். ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அருமையா பேசுனாங்க. நீங்க ஒவ்வொரு கேம்ப்லயும் என்னை நான் கூப்பிடுற மாதிரி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். Thank you sir. Thank you. I will contact you in future also. கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார்? என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் மட்டுமா, ஸ்கூல்ல இருந்தும் வந்திருக்காங்களா சார்? எல்லாமே பள்ளி மாணவர்கள் தான் சார். எல்லாமே பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 300 பேர் 300 ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை மரம் நடுறீங்க சார் ரெகுலரா நீங்க? சார், ஒவ்வொரு பள்ளியிலும் அதோடைய பரப்பளவு பொறுத்து தான் நான் மரம் நட்டுக்கிட்டு வரேன். மேக்ஸிமம் என்னுடைய டார்கெட் ஒவ்வொரு பள்ளியிலும் 25 மரக்கன்றுகள். அது வளர்த்தாவே போதும். அந்த ஒரு இதில தான் லட்சியத்தில தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
சார் இப்போ நீங்க மரம் நடும்போது, இப்போ இந்த மண்ணுக்கு இப்படிதான் இந்த மரம் தான் இருக்கணும், அதெல்லாம் பார்த்து நடுவீங்களா? இல்ல எப்படி சார்? இங்க நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா மண்ணும் நல்ல மண்ணு தான். அதுல வந்து நம்ம நடுறது வந்து எப்படின்னா, நாட்டு மரம். அது வந்து எப்படின்னா வந்து அதுக்கு 3 மாசம் தண்ணி ஊத்துனாவே போதும். அது நல்லா வளர்ந்துரும். எந்த மரமும் அது உயிர் பிழைக்காத வளர்ந்து நிக்கும்.